ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா டெக்னிக். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பொரி முறுக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன ஜாமான் தேவை, என்ன செய்கிறேன், எப்படியெல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அதுக்கு நான் புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன். 2 டம்ளர். நம்ம இட்லி அரிசி, அது ரேஷன் அரிசி தான். அதில் 1 டம்ளர் இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ இன்னொரு டம்ளர் போட்டு 2 டம்ளர். இதை இப்போ நம்ம ஒரு 3 மணி நேரம் இட்லிக்கு ஊறுறது மாதிரியே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு கழுவி அரைக்கையில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வேறு என்னென்ன சேர்க்கணும்னு காட்டுறேன். இது இப்போ 3 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா நான் என்னென்னு செய்ய காட்டுறேன். இப்போ முறுக்குக்கு நம்ம பொரி முறுக்குக்கு அரிசி ஊற வச்சோம்னா புழுங்க அரிசி நைட்டு அதை அரைச்சிடலாம். அது இப்போ இட்லிக்கு அரைச்சி அள்ளுறேன். அதே கல்லில் போட்டு இதையும் அரைச்சிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைக்கணும். நான் ஒரு 1/2 கிலோ தான் எடுத்துருக்கேன். அதை அரைச்சிக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம பொரி முறுக்குக்கு அரைச்சோமா அது போதும். இந்த நைஸு போதும். நல்லா பார்த்துங்க. இப்போ இதை அள்ளிடலாம். இதை அள்ளி கொண்டு போய் ஒரு துணி, நல்லா காட்டன் துணி ஒன்று எடுத்து, இல்லைன்னா ஒரு வேஷ்டி ஒன்று எடுத்து அதில் செத்த நேரம் போட்டு 2 பெரட்டினோம்னா இந்த தண்ணியை இழுத்துக்கும். அது இழுத்ததுக்கு பிற்பாடு தான் நம்ம முறுக்கு உரல் வச்சு புளியணும். அப்புறம் நான் என்ன செய்யணும்னு காட்டுறேன். இதை கொண்டு போய் இப்போ ஒரு ரேஷன் வேஷ்டியை விரித்து போட்டு வந்திருக்கேன். அதில் கொண்டு போய் இதை ஊற்றிடுவோம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்குவோம். நான் வேஷ்டி தான் எடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாவை ஊற்றிடுவோம். ஊற்றினோம்னா அந்த தண்ணியை இழுத்துருமா, நம்ம முறுக்கு உரல் வச்சு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பொரிச்ச முறுக்குன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். எங்கள் ஊரில் இது ரொம்ப ஃபேமஸுங்க. இது பஞ்சாநாடுன்னு ரொம்ப ஃபேமஸ். இது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இந்த முறுக்கெல்லாம். அதனால தான் நம்ம வீட்டிலே செஞ்சு பார்க்கலாமே. நாங்கள் பார்த்துருக்கோம், எங்கள் ஊரில் செய்வாங்களா, அதை நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் இப்போ செஞ்சிடலாம். இப்போ தண்ணியை இழுக்கட்டும். தண்ணியை இழுத்தோன்னே நான் என்ன செய்யுதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த துணியை போட்டு நல்லா அப்படி மூடி வச்சிடலாம். ஏன்னா இங்கே மேலே கீழேயும் நல்லா இஞ்சிக்கும். இப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு இது துணியில் போட்டு வச்சோமா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்க. தண்ணியை நல்லா இஞ்சிட்டு, இது ரொம்ப தான் இஞ்சிட்டு. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்கணும்னா, நான் இதில் உப்பு போட்டு பிணையலை. உப்பு போட்டு பிணைஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ மாவை எடுத்து இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம்னா அது தண்ணி கூட குறைச்சா இருந்தாலும் அது மண் பாத்திரம் இழுத்துக்கும் தண்ணியை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு பிணைஞ்சிக்கலாம். இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ புழுங்கரிசியும் உப்பும் தான். இப்போ அதை நல்லா நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் அரைச்சிக்கணும். உப்பு போட்டு பிணைஞ்சோம்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் இப்போ கொஞ்சம் தளர வரும். நீங்கள் அரிசி அரைக்கையிலே கூட உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நான் நம்ம துணியில் தானே ஊற்றி எடுக்க போகிறோம். ஏன் ஏதாவது அப்போ உப்பு போடணும்னு தான் நான் இப்போ உப்பு போட்டுக்கிட்டேன். ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு கெட்டி, அந்தளவுக்கு நம்மளுக்கு கிரைண்டரில் அரைக்க முடியாது. இல்லை, கிரைண்டரில் அரைச்சாலும் மிக்சியில் அரைச்சாலும் அரைக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு காட்டன் துணியில் போட்டு தான் எடுக்கணும் மாவை. இப்போ கொஞ்சம் இலக்கம் கொடுத்துருச்சா, புளியறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். மாவை நான் 3 பங்காக பிரிச்சுக்கிறேன். அவ்வளோதான், 3 பங்காக பிரிச்சாச்சு. இப்போ இது வெள்ளையாகவே இருக்கட்டும். வெள்ளை முறுக்காக வச்சுக்கலாம். இது ஒரு கலர், இது ஒரு கலர் போட்டுக்கலாம். இது ஒரு கலர் நான் எல்லோ கலர் லிக்விடாக இருக்குது, அதை ஊற்றிக்கிறேன். இது இல்லை மல்லன்னா கேசரி பவுட்ரு நீங்கள் போட்டுக்கலாம். கம்மியாக. இந்த மாதிரி தான் கலர் கலராக இருக்கும் அந்த முறுக்கு. மஞ்சள் கலரு, சேப்பு கலரு, வெள்ளை கலர், 3 கலரில் இருக்கும். பச்சை கலரும் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம்.
ஓகேவா? இது வந்து எல்லோ கலர், இது பிணைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் வந்து இப்போ கேசரி பவுடர் தான் போட்டுக்க போகிறேன். ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்க. செஞ்சு நம்ம கூழ் ஓடுற மாதிரி நம்ம ஸ்டாக் வச்சுக்கிட்டு அப்பப்போ புழிஞ்சு ஒன்று ஸ்கூலுக்கு கூட நம்ம கொடுத்து விட்றோம்ல, ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கலாமா, அது இதை ஒன்று எடுத்து வச்சு கொடுத்து விடலாம். இந்த அளவுக்கு இதை பிணைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வெள்ளை கலராகவே இருக்கட்டும். இப்போ கையை கழுவிட்டு நான் புழிஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை வேஷ்டியை விரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெள்ளை மாவை ஃபஸ்ட்டு புழிஞ்சிக்கலாம். நடு சென்டரில் உங்களுக்கு நான் நடு சென்டரில் புழிஞ்சு காமிச்சிட்டு அப்புறமா நான் ஓரமாக புழிஞ்சிக்கிறேன். இல்லை சின்னதாக புழிஞ்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதான், இது போதும். இதுதான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசைப்பியால் தான் எடுக்கணும், அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சிக்கிட்டு நான் காமிச்சிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துட்டேன். புழிஞ்சு வச்சாச்சு. இப்போ புழிஞ்சு வச்சுட்டேன். உணர விட்டு அப்புறம் நான் என்ன செய்யணும்னு காட்டுறேன். இப்போ இது நல்லா உணர்ந்துட்டு இப்படி தொட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உணர்ந்துருக்குறது. அது உணர்ந்துட்டு பிற்பாடு நம்ம இந்த மாதிரி இட்லி துணியை நம்ம அடித்துட்டு தான் வச்சுருக்கோம். இதில் நம்ம எல்லாத்தையும் இப்போ இந்த மாதிரி தோசை ஊற்றி வச்சுக்கிட்டு மெதுவாக இந்த மாதிரி துணியை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நம்ம அடிக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்து வரிசையாக எடுத்து அடிச்சிக்கணும். நல்லா துணியை இழுத்து பிடிச்சிக்கிட்டு எடுத்து இந்த மாதிரி இடம் விடாமல் வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு காட்டுறேன். இட்லி பானையில் நான் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி தடபுடன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம இதை கொண்டு வந்து இதில் வச்சு மூடிடணும். அவ்வளோதான். இதை இப்போ அவிச்சு எடுத்துக்குவோம். நம்ம இட்லி பானையை ஓப்பன் பண்ணி வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். இப்படி தொட்டு பார்த்தோம்னா தெரியும் பிசு பிசுன்னு ஒட்டுச்சா இல்லையான்னு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ எடுத்து ஆற வச்சு அப்புறமா நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி காய வச்சுக்கணும். அப்போ இதை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேக வச்சதெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக நான் எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டேன். நல்லா ஈஸியாகவே நல்லாவே வருது. இது லைட்டாக நம்ம இட்லிங்கெல்லாம் செத்த லைட்டாக ஒட்டிக்குது இல்லை, அந்த மாதிரி லைட்டாக செத்தோ இது பண்ணோம். அதை நீங்கள் இது பண்ணி எடுத்துக்க வேண்டியதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து நம்ம தாம்பழத்தில் எடுத்து காய வச்சிடலாம். அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நிறையா போடுறவங்களாம் என்ன செய்வாங்கன்னா கயிற்று சணல் எடுத்துக்குவாங்க. சணல் எடுத்து இந்த ஓட்டை இருக்கா இது நிறையா கோத்துருவாங்க. சரமாக இப்படி கோத்துருவாங்க. கோத்து காய வைப்பாங்க. அவங்க ஏன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும், அதுக்காக இப்படி செய்வாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்து காய வச்சுக்கலாம். இன்னொரு ஈடு வெந்துக்கிட்டு இருக்கு. நான் அதையும் எடுத்து ஒரு தப்பலாக காய வச்சுக்கிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு பொறுக்கையில் காட்டுறேன். மற்ற மாதிரி நம்ம கூழ் உடம்புலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி காய வைக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் ஈஸி தான். குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் மெனக்கட்ட வேலையெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் மெனக்கட்ட வேலையெல்லாம் உங்களுக்கு புதுசாக செய்கிறவங்களுக்கு அப்படி தெரியும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளும் பயப்படாமல் கொடுக்கலாம். இது எந்த சோடாப்பா கடாப்பா எதுவுமே கிடையாது. வெறும் அரிசி, புழுங்க அரிசி, உப்பு, ரெண்டு தான். நீங்கள் கோழிங்க கிளம்பிட்டு இது வந்து 2வது வச்சேன்னா அது நான் எப்படி எடுக்கிறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதை முன்னாடி எடுத்துட்டேன். நான் உங்கள்கிட்ட காமிக்காமே எடுத்துட்டேன். அதுக்காக எது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யுது சரிங்களா? இப்போ இது 2 சேர்ந்துருக்கா, சேர்ந்து தான் இருக்கும் அது. ஆனால் நான் சொன்ன மாதிரி நல்லா வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு செய்யுங்க. பார்த்துக்கிட்டிங்களா? அவ்வளோதான். அது ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பொரிமுறுக்கு புளிஞ்சு காய வச்சோமா, அது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ அதை நம்ம பொரித்து பார்த்துடலாம் வாங்க. சூப்பராகவே நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ அதை நம்ம பொரித்து பார்க்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு.
நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம். எண்ணெயும் நல்லா கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிக்கணும். ஏன்னா பெருசாக இருக்கா, அது உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். பொரிஞ்சு வந்து பாருங்கள். பரட்டி பரட்டி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரிமுறுக்கு, திருவிழாக்கடை பொரிமுறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா பொறன்னு நல்லா வாசமாக அவ்வளோ அருமையாக இருக்குது. நாங்கள் 2 இது ஏற்கனவே பொரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் மறுபடியும் உங்களுக்கு பொரித்து காமிக்கிறேன். அடுப்பை வேகமாக வச்சுக்காமல் கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கிட்டு தான் பொரிக்கணும், இல்லைன்னா போட்டோன்னா செவந்து போயிடுது. இப்போ நான் ஒன்று ஒன்றா பொரிச்சுக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக வருதா? போடுறப்ப சின்னதாக இருக்கு. நல்லா பரட்டி விட்டு பொரிச்சுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் பெரிய இருக்குது, அதனால் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொரிமுறுக்கு, திருவிழாக்கடை பொரிமுறுக்கு ரெடி ஆகிடுச்சு. திருவிழாக்கடை பொரிமுறுக்குன்னா அது எங்கே பார்த்தாலும் கிடைக்காதுங்க. இது எங்கள் சைடு, எங்கள் ஊரில் மட்டும்தான் இது கிடைக்கும். எங்கள் ஊரில் மட்டும்தான் இது ஃபேமஸான முறுக்கு. இது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் சைடு உள்ளவங்களுக்கு இந்த திருவிழாவுக்கு போனோம்னாலே இந்த பொரிமுறுக்கு தான் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பொரிமுறுக்கை வாங்கி நிறையா மூட்டை கட்டிடுவோம் நாங்கள். இப்போ அதை உடச்சி பார்த்துடலாம். அது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இதை நான் இப்போ ஊரில் போய் கேட்டுக்கிட்டு வந்து, நான் செய்கிறவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு வந்து நான் செஞ்சுருக்கேன். இதை உடச்சி பார்த்துடலாம். சரிதா? நல்லா பொறன்னு சூப்பராக இருக்குங்க. இது ஒன்றுமே இல்லை. எதுவும் நம்ம ரேஷன் கடை அரிசி தான், புழுங்கரிசி உப்பு 2 மட்டும்தான். மற்றது எல்லாமே நீங்கள் வீடியோவில் நான் கரெக்டாக தெளிவாக போட்டிருக்கேன். பார்த்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்ம இது மாதிரி நிறையா போட்டு கூட டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டு, நம்ம கூழோடலாம் யூஸ் பண்ணுறோங்களோ அந்த மாதிரி போட்டு மூடி வச்சுக்கிட்டு நம்ம பொரித்து அப்பப்போ கொடுத்துக்கலாம். பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்குறோமா, இதை கூட பொரித்து 2 இதை வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விடலாம். சூப்பரான ஒரு இது செஞ்சு காமிச்சிருக்கேன். திருவிழாக்கடை முறுக்கு, பொரிமுறுக்கு, பொரிச்ச முறுக்குன்னு சொல்லுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் அந்த வெள்ளை முறுக்கு உடச்சி காட்டுறேன். உங்களுக்கு கலர் வேணால் எந்த கலர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை கலர், மஞ்சள் கலரு, என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ போட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சாப்பிட்டா நான் உடச்சி காமிக்கவே உங்களுக்கு தெரியும். நல்லாவே இருக்குது, பிள்ளைங்களுக்கும் நல்லா பிடிக்கும். இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி செஞ்சேன்னு நல்லா இருந்துச்சா இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.